ஆரம்பிச்சிருங்கம்மா. ஆ அனைவருக்கும் அரசெல்வியின் அன்பு வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து இருக்கின்ற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை என்ற தலைப்பின் கீழ் புதுமை பித்தன் மற்றும் தோமுசி ரகுநாதன் கதைகளை நாள்தோறும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக இணைய வாயிலாக பயணித்து இன்று 69வது நாள் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வுக்கு அழகு சேர்க்கவும் பெருமை சேர்க்கவும் வருகை புரிந்திருக்கும் ஆளுமைகளையும் தோழமைகளையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று கதை சொல்லி இந்த மன்றத்தை பெருமைப்படுத்த இருப்பவர் சஹானா. இவர் சொல்ல போற கதை ஆண்மை. ஆண்மைனா என்ன? ஆண்களாக பிறந்த அனைவரும் ஆண்மை உடையவர்களா? ஆண்மை என்று கதாசிரியர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்றத பத்தி ஒரு கதை தான் இது. அருமையான ஒரு கதை, இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு கதையும் கூட. இன்றைய கதையை அழகாக சொல்ல வருகின்ற சஹானா அவர்களை அன்புடன் வரவேற்று, வாருங்கள் சஹானா, கதையை அழகாக சொல்லி எங்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். மேம் கேக்குதா மேம்? கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஹானா. நான் புதுவை பல்கலைக்கழகத்துல இளங்கலை அரசியல் அறிவியல் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துற தேமுசி மற்றும் புதுமை பித்தன் சிறுகதைகள் ஒரு நாளும் ஒரு கதை இணையவழி தொடர்ல இன்று 69ஆம் நாள் நிகழ்வாக புதுமை பித்தனோட ஆண்மை அப்படிங்கிற ஒரு தலைப்புல சிறுகதை பார்க்கலாம். இந்த சிறுகதையோட கதாபாத்திரத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கதாபாத்திரம் யாருன்னா ஸ்ரீனிவாசன், அடுத்து ருக்மணி. இவங்க 2 பேரும் தான் இந்த கதையோட சிறுகதையோட கதாநாயகன் கதாநாயகி. அடுத்து ஆத்தூர் பண்ணையார், அப்புறம் ஸ்ரீனிவாசனோட தகப்பனார். இவங்க தான் இந்த கதையோட கதாபாத்திரங்கள். இந்த கதை எதை பத்தினா ஒரு குழந்தை திருமணம் அப்படி அந்த வழியாதான் இதை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்ப கதைக்குள்ள போலாம். ஸ்ரீனிவாசனோட தகப்பனாருக்கு ஒரு பொம்மை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கும் போல. அதனால தன்னோட 4 வயசு பையன் ஸ்ரீனிவாசன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவர் முடிவு பண்றாரு. அதனால அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு இவர் தேடுறப்பதான் ஆத்தூர் பண்ணையார் அவங்களோட பொண்ணு ருக்மணி, அந்த பொண்ணுக்கு 2 வயசு தான் ஆகுது. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த சின்ன வயசுலயே. இந்த சின்ன வயசுல திருமணம் மேடை ஏறுற பாக்கியம் இவங்க 2 பேருக்கு தான் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க வீட்டுல போய் இருக்காங்க. இதுல என்னன்னா சம்பந்திங்க 2 பேரு யாருன்னா ஸ்ரீனிவாசனோட தகப்பனார் அவங்களுக்கும் ஆத்தூர் பண்ணையார் இவங்க 2 பேருக்குமே ஒரு சின்ன சின்ன மன கஷ்டங்களும் மனஸ்தாபமும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா சீர்வரிசையா இருக்கட்டும், மரியாதை தர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல அவங்க 2 பேருக்குமே ஒரு மன கஷ்டமும் அவங்களுக்கு இடையில ஒரு சின்ன சண்டையும் வந்துட்டே இருக்கு. இந்த சண்டை ஸ்ரீனிவாசனுக்கும் ருக்மணிக்கும் புரியக்கூடிய வயசு கூட கிடையாது. இப்ப வருஷம் ஸ்ரீனிவாசனோட தகப்பனார் ஸ்ரீனிவாசனை ருக்மணியோட வீட்டுக்கு அனுப்புவாரு. இது வழக்கம். ஆனா இந்த மாதிரி ருக்மணி வீட்டுக்கு அனுப்புறப்ப ஸ்ரீனிவாசன் ரொம்பவே சந்தோஷமாயிருவாரு. ஏன்னா ருக்மணிய பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா அந்த வயசுல அவருக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. அவருக்கு என்னன்னா அவங்க வீட்டுக்கு போனா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்கறதும், அப்பாவோட அடியில இருந்து தப்பிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காகவும், நிறைய பசங்க இருப்பாங்க நம்ம போய் விளையாடலாம் இப்படிங்கிறதுக்காக தான் அவர் சந்தோஷப்பட்டுட்டு அங்க போவாரு ருக்மணியோட வீட்டுக்கு. வருஷம் போயிட்டு அங்க விளையாடுவாரு. இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நடந்துட்டு இருக்கப்போ ஒரு நாள் ருக்மணி இது ஸ்ரீனிவாசன்ட்ட சொல்றா. என்னன்னா இந்த மாதிரி எங்க அப்பா உங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுறாங்க, எங்க அப்பா உங்க அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க
அப்படின்னு சொல்றப்போ ஸ்ரீனிவாசனுக்கு என்ன தோணுதுன்னா மனசுல, இது கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் நடக்குது. ஸ்ரீனிவாசனுக்கு மனசுக்குள்ள அந்த ஆத்தூர் பண்ணையார் மேல ஒரு கோபம் வருது. ஆ ஆனா அதே சமயம் ருக்மணி மேல இன்னமுமே பாசம் அதிகமாவுது. இவ நம்மள்ட்ட சொல்றா அப்படிங்கிற பாசம் அதிகமாவுது. ஆனா ஆத்தூர் பண்ணையார் மேல கோபம் வருது. இப்படியே போயிட்டு இருக்கு. இப்படியே ஒரு 14 வருஷங்கள் போயிடுது. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் பெரிய பையனா மாறிடுறான். பெரிய பையனா மாறி அவன் சென்னையில போய் படிக்கிறான். அந்த மாதிரியான மாறிடுது. ருக்மணி இங்க அவளும் வயசுக்கு வந்துடுறா. வயசுக்கு வந்தோன்ன ஆத்தூர் பண்ணையார் என்ன பண்றாருன்னா, தன்னோட சம்மந்தி, அதாவது ஸ்ரீனிவாசனோட தகப்பனார். அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு. வாங்க சடங்கு செய்யறதுக்கான கடிதம் எழுதுறாரு. ஆனா இந்த கடிதத்த யாருமே அவங்க குடும்பத்துல ஒரு பெருசா பொருட்டாவே நினைக்கல. நினைக்காம யாருமே போல. ஆனா ருக்மணி காத்துட்டு இருந்தா. ஸ்ரீனிவாசன் வருவாரு என்னைய பாக்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தா. ஆனா யாருமே அந்த இடத்துக்கு வரல. அடுத்து சடங்கு முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்தூர் பண்ணையார் இன்னொரு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல என்ன எழுதுறாருன்னா, ஆ அதுல என்னன்னா, இது இந்த மாதிரி சடங்கு முடிஞ்சிருச்சு. பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. சோ சாந்தி முகூர்த்தம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதுறாரு. அந்த நாள் குறிக்கிறதுக்கான ஒரு கடிதம் எழுதுறாரு. இது இங்க ஸ்ரீனிவாசனோட தகப்பனாருக்கு ஒரே குதூகலமா போயிருது. ஏன்னா, இவர் இத்தன காலமும் இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. இந்த நாள் வர்றப்பதான் ஆ அவங்கள அடிமையாக்கி, எனக்கு எப்படியும் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா, என் கால்ல வந்து தான் விழணும் அப்படிங்கிற எண்ணம் ஸ்ரீனிவாசனோட தகப்பனாருக்கு இருக்கு. அதனால இந்த கடிதத்த பார்த்தோன்ன, அவங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. இதுக்கு ஒரு பதில் கடிதம் அவர் எழுதுறாரு. பதில் கடிதத்துல என்ன எழுதுறாருன்னா, "ஆ நீங்க எனக்கு ரூ. 5000 குடுத்து தான் என் சாந்தி முகூர்த்தம் நடத்தணும். மற்ற சீர்வரிசைகளையும் எனக்கு நீங்க செய்யணும். அதே சமயம் என்கிட்ட நீங்க மன்னிப்பும் கேட்கணும்." அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்துல அது ஒரு அதாவது அது பதில் கடிதம் கிடையாது. அது ஒரு குற்றச்சாட்டு கடிதம் மாதிரி அவரு எழுதி அனுப்பிடுறாரு. இத பார்த்தோன்ன ஆத்தூர் பண்ணையாரும் சலைச்சவர் கிடையாது. அவருக்கு நம்ம பொண்ண விட்டு அவர் வேற எங்க போயிருவாரு? வேற பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிருவாரா? அப்படின்னு சொல்லிட்டு இத அப்படியே விட்டர்றாங்க. இது 2 பேருமே இது பண்ணல. ஆனா ஊர்வாயி சும்மா இருக்காது. ருக்மணிய எல்லாம் "வாளா வெட்டியா நீ இருக்க. வாளா வெட்டியா வீட்லயே இருக்க." அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்ல இருந்து அந்த சும்மா வெளியில உட்கார்ந்திருக்க கிழடு கட்டைகள்ல இருந்து, ஆ சின்ன குழந்தைங்க வரைக்கும் அவள ஒரு இளக்காரமா பார்க்குறாங்க. "நீ வாளா வெட்டியா இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா ஸ்ரீனிவாசன் சென்னைக்கு போய் படிக்கிறாரு. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஸ்ரீனிவாசன் என்ன யோசிக்கிறாருன்னா, ஏன் நமக்கு ருக்மணி கடிதமே எழுதல? அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. அ அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஒரு எண்ணம் தோன்றுது. என்னன்னா, அ அவர் படிச்ச நெறைய புத்தகங்கள்ல அ ஒரு குழந்தை திருமணம் அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு புக் எழுதுனாங்கனாலே, எப்படி எழுதி கொண்டு போவாங்கன்னா, அ குழந்தை திருமணம் முதல்ல பண்ணுவாங்க. அந்த பையன விட்டுட்டு கல்யாணத்துக்கான வயசு வர்றப்போ வேற ஒரு பையன திருமணம் முடிச்சு, குழந்தை திருமணம் தவறு அப்படிங்கிற மாரி தான் அந்த எல்லா நாவல்கள்லயுமே, புத்தகங்கள்லயுமே எழுதி கா கொடு எழுதி ப இது எழுதுவாங்க. ஏன்னா, குழந்தை திருமணம் ஒரு தவறான செயல் அப்படிங்கிறத எடுத்து குடுக்கறதுக்காக இப்படிதான் எல்லா நாவல்களையும் எழுதுவாரு. இது இவருக்கு தோணுனோனே என்ன நெனைக்கிறாருன்னா, ஒருவேளை ருக்மணி வேற ஒருத்தவன காதலிக்கிறாளோ! அதனால தான் எனக்கு கடிதம் எழுதலையோ! அப்படின்னு அவருக்கு எல்லா யோசனைகளும் தோணுது. ஆனா, இங்க இவளுக்கு என்னன்னா, அவளுக்கு கடிதம் எழுதணும்னு தோணுது. ஆனா, கடிதம் எழுதுனோம்னா, தன்னோட தகப்பனாருக்கு ஏதாவது மரியாதை குறைவு ஏற்பட்டுரும். அப்படிங்கிற காரணத்தினால கடிதம் எழுதவும் முடியாம, எழுதாம இருக்கவும் முடியாம இங்க இவ தவிக்கிறா. ஊர்வாயிலயும் படுறா. இப்படி இருந்துட்டு இருக்கு. இவரு இப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் இவ என்ன பண்றா, ஆத்தங்கரைக்கு, ஏன்னா இவ விடிய காத்தாலேயே ஆத்தங்கரைக்கு போயிருவா. இப்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் போனோம்னா, ஊர்க்காரவங்க எல்லாம் வந்துருவாங்க. அவங்க எல்லாம் ஏதாவது பேசுவாங்க. அதெல்லாம் கேட்கணும். அப்படிங்கிறது காரணத்துக்காகவே விடிய காத்தாலேயே ஆத்தங்கரைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துருவா. இவருக்கு அழுகுறப்பெல்லாம் வர்ற ஒரே இடம் ஆத்தங்கரை தான். அப்படி ஒரு நாள் விடிய காலையிலேயே ஆத்தங்கரைக்கு குடத்தை தூக்கிட்டு வந்துடுறா. இங்க பார்த்தா ஸ்ரீனிவாசன்
நமக்கு என்னன்னே புரியல. நம்ம போய் நேரா அவளையே பார்த்து என்னதான் உன் மனசுல இருக்குன்னு கேட்டுட்டு வந்துரலாம். அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு முடிவெடுக்கிறாரு. ஏன்னா இவர் தான் சென்னையில இருக்காரு. ஸோ தன்னோட அப்பாவுக்கும் தெரியாது. தெரியாம நம்ம போய் அவள பார்த்துட்டு என்ன நினைக்கிறான், என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத கேட்டுட்டு வந்துரலாம். அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இது ட்ரெயின் ஏறி வர்றாரு. இங்க பார்த்தா இவ ஆத்தங்கரையில தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இவங்க ஊர்ல அந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்துல தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன். அங்க அவ இறங்கி அந்த அதாவது சீமான், ஸ்ரீனிவாசன் அவன் இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த ஆத்துல தாண்டி தான் ஊருக்குள்ள போணும். அப்படி போயிட்டு இருக்கப்போ இவளுக்கு அந்த ஸ்ரீனிவாசனுக்கு எதிர்த்தாப்புல தான் அவ வர்றா. அவள பார்த்த உடனே இவனுக்கு ஒரு அந்த ஜாட தோணுது. ஒருவேளை இவ ருக்மணியா இருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு சரி கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் கூப்பிடுறான். ருக்மணி அப்படின்னு ஒரு தடவை கூப்பிடுறான். இவ போனவ அப்படியே நின்னுடா. யாரோ நம்மள கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் இன்னொரு தடவை ருக்மணி அப்படின்னு கூப்பிடுறான். இப்படி கூப்பிட்டோன்னே எங்கேயோ கேட்ட குரலா இருக்கு, பழக்கப்பட்ட குரல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்தா இவன் நிக்கிறான், சீமான் நிக்கிறான். நின்னு பாக்குறப்ப அவ கண்ணெல்லாம் கலங்குது. என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவன் கேக்குறான். இங்க இவ கண் கலங்கி பக்கத்துல போய் சீமான் அப்படின்னு சொல்றா. இப்படி இவங்க 2 பேரும் பாத்துக்கிறாங்க. பாத்துட்டு இவ பார்த்த ஒரு ஆனந்தத்துல என்ன சொல்றா, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா இங்க சீமானுக்கு தான் அவங்க அப்பா மேல ஒரே கோவமாச்சே. அதனால வீட்டுக்கு நான் வரல. நான் உன்னைய பார்க்க தான் வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம ஆத்தங்கரைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிடுறான். இவன் கூப்பிட்ட உடனேயே ருக்மணியும் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். நம்மள நம்பி என்ன ஒரு துணிச்சலா இவ வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுட்டு அழைச்சிட்டு ஆத்தங்கரைக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. இவன் இந்த ஸ்ரீனிவாசன் கேட்கிறான், எனக்கு ஒரு சந்தேகம். நான் உன்ட்ட கேட்கவா? அப்படின்னு கேட்டு, இந்த மாதிரி இத்தன நாள் எதுக்கு எனக்கு நீ கடிதம் எழுதல? நான் பயந்துட்டேன். நீ எனக்கு கடிதம் எழுதலன்னோன, அப்படின்னு இவன் சொன்னோன, இவ சொல்றா அவன்ட்ட. நீ இப்ப உனக்கு நான் கடிதம் எழுதி, என் அப்பாவுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருச்சுன்னா, என்னால தாங்க முடியாது. அதனால தான் நான் கடிதம் எழுதல. உங்க அப்பாவுக்கும், எங்க அப்பாவுக்கும் உள்ள சண்டை தீர்ற வரைக்கும் நம்ம இப்படிதான் இருக்கணும். அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது, ஸ்ரீனிவாசனோட கை வந்து ருக்மணியோட இடையில வைக்கிறான். அப்படி வச்சு 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, அ ஸ்ரீனிவாசன் கிளம்புற நேரம் வந்துருது. கிளம்புற நேரம் வந்தோனே, ஸ்ரீனிவாசன் ருக்மணிய கட்டி தழுவி பிடிக்கவும், அவ கண்ல தண்ணீரா வருது. அதுக்கப்புறம் இவன் பிரிய போற நேரம், நானும் அப்படின்னு இவ சொல்றா. அப்ப ஸ்ரீனிவாசன் சொல்றான், நான் போயிட்டு வரேன் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம அவன் போயிடுறான். இங்க ருக்மணி அழுதுகிட்டே அவன் போறத பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் போய் அந்த முக்கம் திரும்புற வரைக்கும் இவ பார்த்துக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸ்ரீனிவாசன் சென்னைக்கு போயிடுறான். அவன் வந்து இவள பார்க்கிறப்பவே சொன்ன ஒரு வார்த்தை, நான் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு உன்னைய நான் கூட்டிட்டு போயிடுறேன். நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் போயிருப்பான். இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். என்னன்னா, நான் வந்தத உங்க அப்பா கிட்ட சொல்லிறாத அப்படின்னு இன்னொரு ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பான். இது 2த்தையும் அவன் சொல்லிட்டு அவன் கிளம்பிருவான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ருக்மணி ஒரு 2, 3 மாசங்களுக்கு அப்புறம் ருக்மணியோட வயிறு பெருசாக ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிச்சோனே அவங்க அப்பாவுக்கும், அவங்க அம்மாவுக்கும் யாருன்னு தெரியல. அவங்க அப்பா, அம்மாவுக்கு சீமான் மேல சந்தேகமே வரல. ஏன்னா, அவன் தான் சென்னையில இருக்கானே. அதனால, இந்த இதுக்கு யார் காரணம்னு சொல்லு." அப்படின்னு அவள போட்டு டெய்லி தொல்ல பண்றாங்க. டெய்லி அவள போட்டு திட்டுறாங்க. அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. எல்லாம் இப்படியே நடக்குது. என்னதான் மூடி மூடி வச்சாலும் இது ஊர்க்காரங்களுக்கும் தெரிஞ்சு போயிருது. எல்லாருமே அவள திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவ சீமான் தான் காரணம். சீமான் என்னை வந்து பார்த்தான் அப்படிங்கிறத சொல்லல. ஏன்னா, கணவன் வந்துட்டு என்ன சொல்லிட்டு போனாருன்னா, "நான் வந்தத யார்கிட்டயும் நீ சொல்லாத." அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால அவர் என்னைய கூப்பிட வருவாரு. அதுவரைக்கும் நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அவ மனசுல வச்சுக்கிட்டு,
அவங்க அம்மா கிட்டயோ, அப்பா கிட்டயோ, அந்த ஊர் வாய்க்கிட்ட யார்கிட்டயும் சொல்லாம எல்லா ஏச்சு பேச்சையும் வாங்கிக்கிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நாள் போது. இது வந்துட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க அவனும் அவன்ட்ட இருந்து ஒரு கடிதமும் வரல. இங்க இவளுக்கு ஒரே தொல்லையா இருக்கு. அவங்க அப்பா, அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்க போக, அவளே ஒரு கடிதம் எழுதுறா. இந்த மாரி "என்னைய எப்ப வந்து கூட்டிட்டு போவ?" அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி அனுப்புறா. இதே சமயம் இன்னொரு இடத்துல இன்னும் என்ன நடக்குதுன்னா, இந்த ஊருக்காரவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதா? இது ஒரு மூலியமா பரவி ஸ்ரீமானோட அப்பாவுக்கு தெரிய போயிருச்சு. தெரிய போனோனே, அவருக்கு வந்துட்டு ஆத்தூர் பண்ணையார் மேல தான் கோவம். அவங்களோட மக மேல கிடையாது. இப்ப அவருக்கு என்னன்னா, மொத்த கோவமும் மக மேல திரும்பிருச்சு. ஏன்னா, நம்ம பையன் கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு இப்ப மாசமா இருக்கா. யார் காரணம்னு தெரியல. அப்ப என்ன நடந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு வந்துட்டு ஒரே கோவம். எல்லா கோவமும் இவ மேல திரும்பிருது. இப்படி நடந்துகிட்டு இருக்கப்ப, இவர் என்ன பண்றாரு, சீமானுக்கு கடிதம் எழுதுறாரு. யாரு? சீனிவாசனோட தகப்பனார் வந்துட்டு சீமானுக்கு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு மாசமாயி யார் மூலியமாவோ மாசமாயிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா அவனுக்கு எழுதி அனுப்பிடுறாரு. இத படிச்சுட்டு இவனுக்கு ஒரே குற்ற உணர்ச்சி. அந்த கா அந்த குற்றத்துக்கான காரணம் நான் தான். அந்த குற்றவாளி நான் தான்னு அவனால அவங்க அப்பா கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா அவங்க அப்பா காசுல தான் அவன் படிச்சுட்டு இருக்கான். அதனால அவங்க அப்பா கிட்ட அவனால சொல்ல முடியல. இவ கடிதம் எழுதுனதுக்கும் பதில் கடிதமும் அவனால எழுத முடியல. இவ எல்லா பேச்சையும் கேட்டு கேட்டு அவளுக்கு பித்தம் தலைக்கேறி பைத்தியமாவே மாறிட்டா. மாறி என்ன மா என் அவ சொல்ற 2டே வார்த்தை இதுதான். "சீமான பாத்தீங்களா? என்னை அவர்ட்ட கொண்டு போய் விடுங்க." இந்த 2 வார்த்தைகள மட்டும் தான் அவ பித்தம் தலைக்கு ஏறுனதுக்கு அப்புறம் சொல்றா. யார பார்த்தாலும் அவங்க அப்பாட்டயா இருக்கட்டும், அவங்க அம்மாட்டயா இருக்கட்டும், ஊர்க்காரவங்கள்ட்ட எல்லார்ட்டயுமே இந்த வார்த்தைய தான் கேட்கிறா. "சீமான பாத்தீங்களா? என்னை கொண்டு போய் விடுங்க." இந்த மாதிரியே அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இவருக்கு ஒரு நாள் நைட்டு தூங்குறப்ப அவளுக்கு என்ன தோணுதுன்னா, சரி சீமான் தான் நமக்கு பதில் கடிதம் போடல. நாமளே சென்னைக்கு போயிட்டு சீமான பார்த்துக்கறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ வயித்துல குழந்தையோட அவ முடிவு பண்றா. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, அவங்க அப்பா ஆத்தூர் பண்ணையார் இருக்காரு இல்லையா? அவரோட பெட்டியில இருந்து பணத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, அந்த விடிய காத்தால அவன் வந்து இறங்குன அதே ட்ரெயின்ல ஏறுறா. ஏறி சென்னையில சாயங்காலம் போய் சேர்றா. நமக்கு தான் சென்னை பத்தி தெரியும்ல. அ ஒ அவங்க எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிற ஊர் அது. ஸோ நெறைய சில பேர் அத பார்த்து சிரிப்பாங்க அவள பார்த்து. சில பேர் அவள பார்த்து துன்பப்படுவாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். யாருமே அவளுக்கு உதவி செய்றங்கிற இது கிடையாது. ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஊரு. இவ என்ன பண்றா? போய் இறங்கிர்றா. இறங்குனதுக்கு அப்புறம் யார பார்த்தாலும் அப்பயும் இதே வார்த்தை தான் கேட்கிறா. நிக்கிற எல்லார்ட்டயுமே, "சீமான பார்த்தீங்களா? என்னைய அவர்ட்ட கொண்டு போய் விடுங்க." என்னை அவட்ட கொண்டு போய் விடுங்க. இப்படின்னே அவ பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, அவளுக்கு பின்னாடி நெறைய பசங்க, காளி பசங்க கூட்டம், இதெல்லாமே அவள பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துல அலங்கோலமா ஒரு பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து, அந்த காளி பசங்களும் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. இப்படி இவ போயிட்டே இருக்கும்போது, எதர்ச்சியா சீமான் இவள பார்த்துடுறான். பார்த்ததுக்கு அப்புறம் கூட்டத்தெல்லாம் விலக்கிட்டு போயி, "ருக்மணி" அப்படின்னு அவன் போய் கூப்பிடுறான். அப்படி கூப்பிடுறப்ப ருக்மணி திரும்பி பார்க்கிறா. திரும்பி பார்த்து, "என்னைய சீமான்ட்ட கொண்டு போய் விடுங்க. சீமான உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சீமான்ட்டயே சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் சீமான் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, "என்னைய அடையாளம் தெரியலையா?" அப்படின்னு அவன் கேட்கிறப்ப, இவ இந்த 2 வார்த்தைகள மட்டும் தான் சொல்றா. அப்பதான் அவனுக்கு புரியுது, இவ வந்துட்டு நம்ம நெனப்பிலே இருந்துட்டு இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அடுத்து அவன் கேட்கல. கேட்காம ஒரு வாகனத்த புடிச்சு அவள கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போற வழியெல்லாம் அவ சொல்றது, "சீமான பார்த்திருக்கீங்களா? என்னைய சீமான்ட்ட கொண்டு போய் விடுங்க." இதே மாதிரி தான் சொல்றா. இதுல ஆண்மை அதுக்கான கருத்து என்ன அப்படின்னா, அவரு இந்த இடத்துல அவரோட ஆண்மைய காமிச்சிருந்தாருன்னா, அவங்க 2 பேரும் பிற்காலத்துல சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் நான் தான். அவ என்னோட மனைவி அப்படின்னு அவர் அந்த முடிவ எடுத்திருந்தாருன்னா, இவளுக்கு இந்த நிலைமை ஆயிருக்காது. இனிமே இனிமே இவர் வருத்தப்பட்டும், இவங்க 2 பேரால சந்தோஷமா வாழ முடியாது. அதனால கரெக்ட்டா அவரோட சரியான நேரத்துல அவரோட ஆண்மைய அவர் வெளிப்படுத்தணும். அப்படிங்கிறது தான் இந்த கதையோட சுருக்கம். நன்றி. மகிழ்ச்சிம்மா. ரொம்ப அருமையா கதை சொன்னீங்க. நல்ல குரல் வளம், ஏற்ற இறக்கத்தோட, தொடர்ந்து உங்கள மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு அந்த கதையோட போக்க கொண்டு போனீங்க. அழகா இருந்துச்சு.
எந்த இடத்துலையுமே ஒரு தடங்கள் இல்லாம கொண்டு போனீங்க. அருமையா கதை சொல்லியிருக்கீங்க. பேச வேண்டிய நேரத்துல பேசணும். பேச வேண்டிய நேரத்துல மௌனமா இருந்துட்டோம்னா, அதோட பின்விளைவுகள் வேற மாதிரி போயிடும். இருமனம் இணையும் திருமணத்துல பெரியவங்களோட கௌரவம், பணம் இது பேச ஆரம்பிக்கும்போது இவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும். இப்படி நிறைய இருக்கு. இத பின்னூட்டத்துல நமது ஆளுமைகள் சொல்லி இன்னும் நமக்கு நிறைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் தூண்டி அவங்க கொடுப்பாங்க. கேட்டு ரசிப்போம். முதல்ல பின்னோட்டம் வழங்க சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம்மா, கேக்குதாமா? வணக்கம். கேக்குது கேக்குது கேக்குது. ரைட். இன்று சிறுகதை ஆண்மை அப்படிங்கிற சிறுகதை ஐயா புதுமை பித்தன ஐயா அவர்களுடைய சிறுகதை. ஒரு சிறப்பான சிறுகதை தான். இந்த சிறுகதையை சகானா மாணவி ரொம்ப அழகாக அருமையாக எந்த விதமான தொய்வின்றி அந்த அந்த குரலில் ஒரு நளினம், அந்த குரலில் ஒரு கம்பீரம், அந்த கதையை சொன்ன விதம் எதுவும் இடர்பாடு இல்லாமல் கடைசி வரை ஒரே சீராக கொண்டு சென்றார்கள். மிகவும் சிறப்பா இருந்தது. உண்மையிலேயே இந்த கதையை அந்த அந்த சரத்துக்கள் என்ன அதை பூராமே ஒரு வரி விடாமல் சொல்லக்கூடிய தன்மையில அந்த கதையை சொல்லிட்டு போனாங்க. இந்த கதையை பொறுத்த மட்டும் ஆண்மைன்னு ஐயா பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆண்மை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இலக்கணங்கள் இருக்குது அப்படின்னு அது நிறைய இருக்குது. ஆண்மைன்னு சொல்றதுக்கு நிறைய இருக்குது. ஆனா இத பொதுவான விஷயம் என்ன என்று பார்த்தால், குழந்தை திருமணம் செய்யக்கூடாது. குழந்தை திருமணம் தேவையில்லாத ஒன்று. அந்த குழந்தை திருமண முறையை அடியோடு அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னாடியே வச்சிருக்கிறாரு. அதே போல் இந்த சம்பந்திகளுக்குள் இருக்கக்கூடிய இந்த வரட்டு கௌரவம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வரட்டு கௌரவம் கதையில் சொன்னா கூட இப்பவும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறது தான் அந்த வரட்டு கௌரவம்ங்கிறது. அவர் அப்படி சொல்லுவாரு, இவர் இப்படி சொல்லுவாரு, அதை கேட்கணும், அதை அப்படி கேட்கணும். இதை கேட்டேன்னா நான் அந்த நான் என்ன உனக்கு நான் சளைச்சவனா அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறது. அதை இப்படியெல்லாம் அவரை பரமேஸ்வர ஐயர் பண்ணையத்தை என்னென்னலாம் கேட்கணும் அப்படின்னு இது பண்றது. அப்ப அவருக்கு ஒரு கோவம், நீ என்ன உனக்கு மேல நான் தாவி குதிக்க மாட்டேனா இப்படிதான் போயிடுது. அப்ப வரட்டு கௌரவத்தினால 2 குடும்பத்திலையும் சின்ன சின்ன சண்டைகளா போட்டுக்கிட்டு அதை அப்படியே தொடர்ச்சியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு வரட்டு கௌரவம் என்பது தேவையில்லை. ஒருவருக்கு ஒருவர் அதை விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை என்று சொல்ற மாதிரி இதை விட்டு கொடுக்கவும் இல்லை. அதே போல அந்த பையன் சின்ன பையன் தான். அவனுக்கு கல்யாணம் முடிக்கும்போது 4 வயசு, பொண்ணுக்கு 2 வயசு. அப்ப கடைசியில அந்த ஆகுற வரைக்கும் ஒரு 8 வயசு வரைக்கும் அந்த பையன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறான். ஆனா அந்த பொண்ணை பார்க்கணும் போல. அப்ப அதுலயே தெரியுது பார்த்துக்கோங்க, இந்த மெச்சூரிட்டி என்னென்ன பருவம் இருக்கிற குழந்தை பருவம் இருக்குது, அதுக்கப்புறம் வளர் பருவம் இருக்குது, அது ஒரு இளம் பருவம் இருக்குது, அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வரக்கூடிய ஒரு தன்மை வரும், முதிர்ச்சி பருவம், அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிடக்கூடிய பருவம். அந்த பருவங்கள்லாம் இருக்கக்கூடியதை இப்படித்தான் இருப்பாங்க. அப்ப அவன் அவளை பார்க்கணும்னு சொல்லி போகாட்டா கூட போய் அந்த பையங்களோட சேர்ந்து விளையாடலாம். ஆனா அதே மாதிரி பச்சனங்கள் கிடைக்கும், சாப்பாடு கொஞ்சம் கிடைக்கும், அது சாப்பிட்டு. அப்ப அந்த வயசுல அவனுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனா அதுக்கு நாளடைவுல கொஞ்ச நாள்கள் அப்படியே ஆக 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 இவங்களும் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். 2 பேரும் இந்த சண்டை முத்திக்கிட்டே போறதுனால இப்படி எல்லாம் கேட்டா தான் போகாம இருப்பாப்புன்னா அப்பா சொல்ல தட்டாம இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிறான். அது காரணம் சின்ன பையங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். கடைசியில என்னன்னா அந்த உணர்ச்சி ததும்பக்கூடிய வயசு வரும்போது இப்படி ஒரு நிலைமை இருக்குதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பேச பேச தெரியத்தானே செய்யும். அப்பா பார்க்கணும் இவனுக்கு ஆசையும், இவனை பார்க்கணும் அவளுக்கு ஆசையும் உள்ளுக்குள்ளவே இருந்தா கூட அதுல ஒரு காதல் உணர்வு வர்ற மாதிரி ஒரு காட்சிகளை உருவப்படுத்தி அது 2 பேரும் எப்படி சந்திச்சு கொண்டார்கள், எப்படி எல்லாம் பார்க்கணும். அப்ப யாருக்கும் சொல்ல முடியாம சந்திக்குது. இப்ப ஏற்கனவே 2 பேரும் கல்யாணம் முடிச்சவங்க இருந்தா கூட அந்த வயசு வந்த பிறகு ஒரு தன்மையில பிரிஞ்சு பார்த்தா கூட யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுலயுமே ஒரு பையன் இருக்கத்தான் செய்யுது. அப்ப அந்த மெச்சூரிட்டிக்கு வராத காரணத்தினால அந்த பையன் 2 பேர்ட்டையும் இருக்கத்தான் செய்யுது. கடைசியில ஒரு முடிவு எடுக்கிறாங்க.
முடிவெடுத்து நம்ம போய் தனிப்பட்ட முறையில ஆனா தனிப்பட்ட முறையில போயிருக்கிறது அவன் சின்ன பையனா இருந்தாலும் அவன் என்ன வேலை என்னைக்கு அவனுக்கு வேலை வாங்கி அவன் தனியாக அவன் காலிலே சொந்த காலிலே நின்று பிழைக்கக்கூடிய தன்மையில இல்ல. இருந்தா கூட அவருடைய அந்த ஈர்ப்புத்தன்மை, அந்த மனைவியினுடைய ஈர்ப்புத்தன்மை, அந்த அழகுல எல்லாம் மயங்கி அவளோட வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்மையில தான் அந்த சம்பாஷணை வைக்கிறாங்க. ஒரு உரையாடலை வச்சுட்டு அவங்க 2 பேருமே கலந்து விடுகிறார்கள். இந்த விஷயம் ஊருக்கு சொல்லவா வேணும்? அவன் தான் எல்லாம் வச்சிட மாட்டாங்களா? எல்லா பேச்சுகளும், ஏச்சுகளும் எல்லாம் வரத்தான் செய்யுது. அவமானங்கள் வரத்தான் செய்யுது. அப்ப இவங்க எதையுமே சிந்திக்காத ஒரு அப்ப யாரு அவனை நானு அப்படி பண்ணி தொலைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க தொலைக்க? இந்த இயற்கை அது அதனுடைய வேலையை காட்டத்தானே செய்யும். 2 மாசத்துல எல்லாமே தெரிஞ்சு போகுது. அப்போ ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப இவங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன செய்ய முடியும்? வேற வழி இல்லாம அதாவது சீனிவாசனை பாக்குறதுக்காக போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப போகும்போது அந்த ஊர் சென்னையை பத்தி இப்படித்தான் இருக்கும். சென்னைங்கிறது அவன் எழுத்தாளர் அழகா சொல்லியிருக்காரு. சென்னை எப்படிப்பட்ட ஊரு, காலி பேய்கள் நிறைந்த ஊரு, அதாவது அவசர காலத்துல இருக்கக்கூடிய அவசர கதியிலேயே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரம். அப்பேற்பட்ட நகரத்தில் ஒரு பொண்ணு தனியாக போய் எப்படி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறாரு. கடைசியில அது ஒரு வார்த்தையும் விடுறாரு. கசங்கிய மலர்ன்னு சொல்லி சொல்றாரு. கசங்கிய மலர்னு நம்ம எப்படி வேணா எடுத்துக்கொள்ளலாம். அவ சென்னை அவளை எந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கும்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனால் இருந்தால் கூட அவன் அவளை பார்த்து விட்டு அவ பித்தம் முடிச்சு போச்சு. மொத்தத்திலேயே அந்த சீனிவாசனை நினைத்து அவனுடைய நினைவாகவே அவன் பேச்சத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் ஒரு மன தைரியத்தோட அவளை கூட்டிட்டு போறான். ஆனா கூட்டிட்டு போனா ஆண்மையோடு கூட்டிட்டு போறான். அப்ப இதுவரைக்கு அம்மா சொன்ன மாதிரி அந்த நேரத்துல வரலைன்னா என்ன செய்ய முடியும்? அதாவது பசிக்கு நேரத்துல சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அதே மாதிரி எந்தெந்த நேரத்துல எதை செஞ்சதோ அப்படி செஞ்சாதான் சரியா வரும். இல்லைன்னா ஒன்னும் உருப்படிக்க ஆகாது. கடைசி நேரத்துல இவனுக்கு ஆண்மை அவர் கூட்டு போனா கதையை முடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே சமூகத்தில் சமுதாயத்தில் நிலவக்கூடிய ஒரு தேவையில்லாத நிகழ்வுகள்லாம் அந்த கதையில இருக்குது. அது தேவையில்லை. அதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது சம்பந்திகளா இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் இருக்க வேண்டும். பால்யமன திருமணங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போறாங்க. ரொம்ப சிறப்பான கதை. சகானா உண்மையிலேயே மாணவி ரொம்ப அருமையா இந்த கதையை உள்வாங்கி ரொம்ப சிறப்பா அழகாக சொன்னார்கள். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. அருமையான ஒரு பின்னோட்டம் கொடுத்தீங்க. மகிழ்ச்சி. அடுத்து பனித்துளி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சகானா அவங்க மிக அற்புதமா நல்ல குரல் வளம், அருமையான குரல் வளம், சொல்லக்கூடிய அந்த கதை முறை, அமைப்பு முறை, கதாசிரியர் எப்படி எழுதியிருக்காரோ அதே போக்குல அருமையான குரல்ல நல்லாவே புரியும்படியா அவங்க சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கதை குழந்தை திருமணத்தினுடைய குறைபாட்டை சொல்லுது. குழந்தை திருமணம் கூடவே கூடாது. இதில் உள்ள குறைபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாகவே சொல்லுது. ஏன்னா மிக பழங்காலத்தில் இந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறது நிறையவே இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலம் அந்த காலகட்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டால் உடனே என்ன இன்னும் எத்தனை காலத்துக்கு வச்சிருக்க போற, தள்ளி வரலையா, நேரம் வரலையா, இப்படிலாம் சொல்லி சொல்லி நானே கிராமத்தில் பார்த்துருக்கேன். என்னுடைய உறவினர் பெண், அப்போ நான் சொல்றது மிக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் பெண்ணுக்கு 13 வயசுல திருமணம், 14 வயசுல கையில குழந்தை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா இல்லை. இந்த குழந்தை திருமணம் அதிகமா இருந்த காலகட்டம் அது. ஏதோ ஒரு இடையூறு வருது. ஆசுகவியம்மா, மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. மைக்கை மியூட் பண்ணிக்கங்கம்மா. நன்றி, நன்றிங்கம்மா. இதில் நம்ம பார்க்கும்போது நான் சில இதை தேடினேன். இந்த குழந்தை திருமணம் அப்படின்னா என்னதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, அதனுடைய பின்விளைவுகள் எப்படியெல்லாம் இருந்திருக்குன்னு கொஞ்சம் தேடும்போது எனக்கு நிறைய செய்திகள் அதில் கிடைச்சிது. என்ன அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர்
நாமெல்லாம் தெய்வத்துக்கு நிகரா நம்ம கொண்டாடுறோம். ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருமணம் பண்ணும்போது சாரதா தேவிக்கு வயது 5. 1858 வருடத்தையும் சொல்றேன். 1858ல சாரதா தேவி அம்மையாருக்கு வயது 5. அதுவும் ஒரு குழந்தை திருமணமா தான் இருக்கு. மகாத்மா காந்தி அவருடைய மனைவி கஸ்தூரிபாய் காந்திக்கு வயது வெறும் 7 தான். இதை விட பெரியது என்னன்னா, அது சத்திய சோதனையில மகாத்மா காந்தி பதிவு பண்றாரு. 13ஆம் வயதில் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் போகாம இருந்திருந்தா, சிற்றின்பத்தில் உழன்று பலவித நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருப்பேன். சொன்னவர் மகாத்மா காந்தி. 13 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் போகாம இருந்திருந்தா, சிற்றின்பத்தில் உழன்று பலவிதமான நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருப்பேன். அப்போ அவருக்கு திருமணம் பண்ணும்போது அவருக்கு தெரியல. ஏன்னா அது பெரியவருடைய கட்டாயத்தின் பேரில் திருமணம் பண்ணிட்டார். ஆனால் பிற்காலத்தில் அவர் எண்ணி பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய தவறு என்பதை உணர்ந்து பதிவு செஞ்சிருக்காரு இந்த வார்த்தைகளை. இப்போ இந்த மாதிரியான கொடுமைகள் மிக ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாவற்றிலும். அதிலும் குறிப்பாக ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா, இந்த சஹாரா ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரியான கொடுமை இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலம் அந்த காலம். அதனால் ஆப்பிரிக்காவில் என்னென்னா, மணமகன் எருமை மாடுகளை கொடுப்பான். மணமகன் வரதட்சணை கொடுக்குறான். கொடுத்து தான் பெண்ணை எடுக்கிறான். அப்போ எருமை மாடுகள் 10 எருமை மாடு 15 எருமை மாடுகள் கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் பண்ணுறான். ஏன்னா அப்போ படிப்பறிவு இல்லை. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான குறைபாடுகள் நிறையவே இருந்திருக்கு. இது அகற்றப்பட்டது யாரால அப்படின்னா, நாம் உண்மையிலேயே இதை மறுக்க முடியாது. வெள்ளையர் ஆட்சியில் தான் இந்த கொடுமையை நீக்கியிருக்காங்க. இதை பாரதியாரே பாராட்டியிருக்கார். அதுவும் வெள்ளைக்கார முன்னாடியே போய் ஒரு கவிதை பாடும்போது அவர் சொன்ன செய்தி என்னன்னா, உம்மால் பல தீமைகள் எங்களுக்கு நேர்ந்தது என்றாலும் சில நன்மைகள் நேர்ந்திருக்கு, அதை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு பாரதியார் பதிவு பண்ணியிருக்கார். அந்த சில நன்மைகள் என்ன அப்படின்னா, அதில் ஒன்று இந்த பாலியல் அந்த பாலிய விவாகம், குழந்தை திருமணம், அதே போல் உடன்கட்டை ஏறக்கூடிய அந்த நிலையை தடுத்த அந்த நிலை, இவற்றையெல்லாம் அவர் பாராட்டியிருக்காரு. இப்போ இதில் புதுமை பித்தன் அவர்கள் குழந்தை திருமணத்தால் வரக்கூடிய மன உளைச்சல், கடைசியில் அந்த பெண் ருக்மணி பைத்தியமாகக்கூடிய நிலைக்கு போயிருந்தா. அவன் வந்து சந்திக்கிறான் சீனிவாசன், கல்லூரி மாணவன். ஆனால் வயதுக்கு வந்த பிறகு தன்னுடைய உணர்வுகளை அவளால் கட்டுப்படுத்த முடியல. அவனுக்கு இணங்கியிருந்தா. அதனால் வயிற்றில் கர்ப்பம் தரிக்கிறா. கர்ப்பம் தரித்தது வெளியே தெரியாமல் இருக்கணுமே எவ்வளவோ காலம் கடிதம் எழுதாமல் இருந்தவா. கடிதம் எழுதுனா தன்னுடைய பெற்றோருக்கு களங்கம் வரும், அதனால தான் நான் கடிதம் போடலன்னு சொன்னவா கடைசியாக அந்த உணர்ச்சி வசப்பட்டுருதா. அது இயல்பு, மனித இயல்பாக போயிடுது. திருமணம் தான் ஆயிட்டுதே அப்படிங்கிற எண்ணத்தில் கூட இருந்திருக்கலாம். கடைசியாக ஒரு பைத்தியமான நிலையில் சென்னைக்கு வந்து, சென்னையில் வேறு விதமாக அவள் சீரழிஞ்சிருந்தானா ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கும். ஆனால் இவன் இல்லையா, சீனிவாசன் பார்ப்பதாகவும் அதன் பிறகு தன்னுடைய ஆண்மைத்தன்மையை இங்கே நிரூபித்தான். எது குழந்தை கொடுத்தது மட்டும் ஆண்மைத்தன்மை இல்லை, ஓரார் மத்தியில் அந்த மனநலம் பாதிக்க பெண்ணையும் ஏற்றுக்கொள்வது மிகச்சிறந்த ஆண்மைத்தனம். இந்த கதைக்கு முதல்ல புதுமை பித்தன் அவர்கள் ஆண் சிங்கம் அப்படின்னு தான் தலைப்பு கொடுத்துருந்தாராம். அது ஒரு குறிப்பு வருது. அதில் ஆண் சிங்கம் அப்படின்னு தான் தலைப்பு கொடுத்துருந்தாரு. அதன் பிறகு தலைப்பை மாற்றி ஆண்மை அப்படிங்கிற தலைப்பை கொடுத்ததாக ஒரு செய்தி உண்டு. மிக அற்புதமான சிறுகதை. அந்த காலகட்டத்துக்கு இது பொருந்தும். இந்த காலகட்டத்தில் அது அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் ஆணவ கொலைகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த குழந்தை திருமணம் சம்பந்தமான இதெல்லாம் அதிகமாக இல்லை. ஏன்னா கல்வி அறிவு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய விளைவாக அந்த நிலை தவிர்க்கப்பட்டிருக்கு. அது இந்த காலகட்டத்தில் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. புதுமை பித்தன் காலத்தில் அந்த குழந்தை திருமணம் அதிகமாக இருந்ததுனால இந்த கதையை எழுதக்கூடிய கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்பட்டு இருக்கிறார். அது ஒரு அற்புதமான கதை. அது மிகச் சிறப்பாக சகானா அவர்கள் சொன்னாங்க. மீண்டும் அவர்களுக்கு ஒரு பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா. நன்றி நன்றி ஐயா. அருமையான பின்னோட்டம். நீங்க சொன்னீங்களே ராமகிருஷ்ணர் பற்றிய செய்தி, பாரதியார் பற்றிய செய்தி, இதெல்லாம் புதுசா எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க தெரிஞ்சிருக்கலாம். நான் இப்பதான் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தீங்க. நல்லதொரு பின்னோட்டம். அடுத்து விடலாமா?
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி சகானா மிக மிக அருமையா சொன்னப்பா. நீங்க ரொம்ப நல்லா சொன்ன, நல்ல ஏற்ற இறக்கத்தோட நல்ல தெளிவான உச்சரிப்போட ரொம்ப பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல உனக்கு வாழ்த்துக்கள். இந்த கதையை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த கருப்பு இன்னொரு தடவை நீங்க வாசிக்கும் போது கூட இது வந்து ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படமா அப்படி நினைச்சிட்டு பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, 2 ஐயர் குடும்பத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், அவங்க திருமண சடங்குகள் ஏற்பாடு பண்றது, அவங்க என்ன மாதிரி பேசியிருப்பாங்க, அந்த மொழி, அந்த பிராமண மொழி கலந்தது, அந்த குலப்பெருமையை வந்து ரொம்ப நிர்ணயம் பண்றதுக்காக உன்னை விட நான் பெருசு, என்னை விட நீ பெருசு அப்படின்னு. ஆனா 2 பேருமே வந்து சமமான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அதுக்கு என்ன அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, துவந்த யுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை எனக்கு பொருள் தேடி கண்டுபிடிச்சேன். அந்த கலை இலக்கிய பெருமன்றம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பணிகளில் ஒன்று இன்னும் கத்துட்டு இருக்கிறேன் நான். ஒவ்வொரு வார்த்தை போடும்போது தமிழ்ல எவ்வளவு அழகழகான வார்த்தைகள் இருக்குது. கலகாரம்பம், துவந்த யுத்தம், பிரம்ம சமாஜம், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து தங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்கு. சூப்பருங்கிறோம், என்னெல்லாமோ ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஆனா வந்து அதுக்கு பொருத்தமான வார்த்தை தமிழ்ல இல்லாம இல்லை அப்படிங்கிறத எவ்வளவு கற்றறிந்தவரா இருந்திருக்கிறாரு, ஒரு பெரிய அறிவாளியா இருந்திருக்கிறாரே புதுமை பித்தன் ஐயா அப்படின்னு வியக்க தோணுது. சொன்ன மாதிரி கருப்பு வெள்ளை படத்துல அப்படியே வந்து நம்ம ஒரு கண் முன்னே ஒரு காட்சி வர்ற மாதிரிதான் இருக்குது. ஒரு சிறுமியை கொண்டு வச்சிருக்கிறது, மடியில வச்சுதான் வந்து குழந்தைக்கு வந்து தாலி கட்ட வைப்பாங்க. அந்த ஒரு வழக்கம் வந்ததுக்கே காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு பார்க்கும்போது அந்த பிராமண சடங்குகள்ல பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பிள்ளைய வந்து மடியில வச்சு எதுக்கு, தோப்பனார் மடியில உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து வச்சு ஏன் தாலி கட்டுறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்துல சிறு குழந்தைகளாக அந்த பாலிய விவாகம் நடைபெறும் பொழுது மடியில வச்சு உட்கார வச்சோன்னா குழந்தை எழுந்து ஓடி போயிடும் விளையாடுறதுக்கு. அதுக்காக தான் அந்த ஒரு பழக்கத்தை உருவாக்கி இருக்காங்க. இத கண்முன்னே வந்து அப்படி ஒரு திரைப்படமாக பார்க்கும்போது ரொம்ப நான் அப்படிதான் அந்த கதையை வாசிக்க வாசிக்க எனக்கு ஒரு கருப்பு வெள்ளை படத்திலேயே தான் அப்படி இமேஜின் பண்ணிட்டே வந்தேன். அதுல அந்த பொண்ணு வந்து வளர்ந்து பெரியவளாகிறா, சிற்றாடை கட்டிட்டு வர்றா. சிற்றாடைனா பெரிய நீளமான துணி கிடையாது, சின்ன தாவணின்னு வேணா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு 14 வயது பொண்ணு அவ வரும்போது எப்படி ஒரு குழந்தையில இருந்து ஒரு மாறுறா, அவளுடைய அழகு கூடுது. அப்படி இன்னொன்னு, அவர் வளர்ந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தையே வந்து இந்த நான் வந்து பையனை பெத்தவன் அப்படிங்கிற கூடிய அந்த தன்மை வந்து இருக்குது பாருங்க. அதனால அதை வந்து அவருடைய சக தர்மினியும் வந்து தனது கணவன் வீர புருஷன் என்பதில் மிகுதியும் கழித்தாள் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இது ரொம்ப தப்பு. ஒரு கணவனானவர் குடும்ப தலைவரா இருக்கலாம், கட்சி தேர்ந்த ரொம்ப அறிவாளியா இருந்திருக்கலாம். அந்த காலத்துல பெண்களை படிக்க வைக்கல. இருந்தாலும் அந்த பெண்கள் இந்த காலத்திலயும் வந்து ஆண் என்ன செய்தாலும் பெண்கள் வந்து அது ஒரு பெரிய வீரத்தன்மையா எடுக்கிறது வந்து நிறைய ஆணவ கொலைகளுக்கு காரணமா அமைவது பெண்கள் தான். அது வெளியில தெரியுறது இல்லை. வெளியே மீசை முறுக்கிட்டு விட்டனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பங்காளியார் கூட சேர்ந்து போய் வெட்டி வீழ்த்துற இந்த காலகட்டத்துல அடிநாதமாக இருப்பது பெண்கள். பெண்கள் வந்து போய் வெட்டிட்டு வாங்குற மாதிரி இருக்கிறது வந்து நிறைய இதுல வந்து வெளி தெரிவதில்லை. ஆண்கள் மட்டுமே வந்து ஆணவ கொலையில் ஈடுபடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உசுப்பி விடுறதுதான். நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு வீரவசனம் பேசும்போது இவளும் ஒரு பெண் தானே. ஐயோ அந்த பொண்ணுக்கு அப்படி வந்து புத்தி கற்பிக்கிறதுக்காக நான் வந்து சாந்தி முகூர்த்தத்தை வந்து ஒரு துருப்புச்சீட்டா பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது இவ யோசிக்கணும் இல்லையா, நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக, அது அந்த நம்ம பையனுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவி, அவளுக்கு வந்து ஒரு சாந்தி முகூர்த்தத்தை சந்தோஷமா ஏற்பாடு பண்ணணும்னு இல்லாம அவருடைய சகதர்மினியும் தனது கணவன் வீரபுருஷன் என்பதில் மிகுதியும் கழித்தாள் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து தெரியுது அப்பவே. அடுத்து வந்து அவர் அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு அவர் துருப்புச்சீட்டை பயன்படுத்துறாரு. எப்படி, ஒரு குற்றப்பத்திரிக்கை மாதிரி ஒண்ணு எழுதி 5000 ரூபாய் வந்து கையில கிடைச்சாதான் நான் வந்து சாந்தி முகூர்த்தம் பண்றேன் அப்படின்னு பேரம் பேசுறாரு. என்னையா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கு வரதட்சணை கேட்டீங்க, அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு வேற காசு கொடுத்துட்டு போனா அதுக்கு பேரு இந்த திருமணமா? அந்த 5000 கேட்கிற தொகையை வந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 1934ல 10 கிராம் தங்கத்தினுடைய விலை வந்து வெறும் 35 ரூபா. 35 ரூபாய்க்கு 10 கிராம் எடையுள்ள தங்கம் கிடைச்சிருக்கு 1934. இவர் 5000 கிடைச்சாருன்னா அப்ப எவ்வளவு வந்து இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு அவர் பேரம் பேசியிருப்பாருங்கிற மாதிரி தோணுது. ரொம்ப அல்பமா தோணுது. இன்னொன்னு, அவன் வந்து நாவல் படிக்கிறதுனால அவன் வந்து ஒருவேளை ஒரு பெண் வந்து இன்னொருத்தனை காதலித்து கடைசியாக பிரம்ம சமாஜனத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு கொடுத்திருக்காரு.
இது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து உடன்போக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா, பெற்றோருடைய சம்மந்தம் இல்லாம போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எப்படி கல்யாணம் பண்ணிக்குவாங்க? இப்ப வந்து கோயில்ல தாலி கட்டுறது மாரி அப்படி கிடையாது. இது இந்த பிரம்ம சமாஜங்கிற வார்த்தை வந்து கண்டறிய முடியாத ஒரு உலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் ஒரு சக்தி அப்படின்னு. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி மேல இருக்குன்னு சொல்றோம்ல. அதை சாட்சியா கொண்டு அப்படி திருமணம் பண்ணுவதுக்கு தான் பிரம்ம சமாஜம். அந்த வார்த்தை பிரயோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம வந்து எழுதும்போது சாதாரண எளிய நடையில எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட வாழ்க்கையை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி புது வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதலாமோ அப்படின்னு கூட ஒண்ணு தோணுது. என்ன இருந்தாலும் அவ வந்து ஒரு பித்து நிலைக்கு தள்ளப்படுகிறாள். அதுலயும் அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா கடைசியில இந்த கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால நான் நேரா போயிடுறேன். குறுகிய கண்ணோட்டம் கொடுக்குறேன். ஒரு கருத்து கொடுக்கணுங்கிறதுனால. இயற்கை கருணை புரிந்தது அப்படிங்கிறார். ருக்மிணி தனது கணவனின் நினைவை மாறாத வண்ணம் இயற்கை கருணை புரிந்ததுங்கிறாரு. அதை பாசிட்டிவா பேசுறாரு. அவளுக்கு வந்து அவனுடைய நினைவுகள் இருக்குது. 2 மாத காலங்களில் இயற்கையின் கோளாறுகள்னு அதே அடுத்த லைன்லயே வந்து நெகட்டிவா சொல்றாரு. அவள் மீது தோன்றலாயின்னு. அதாவது அவர் கர்ப்பமாயிருக்கா அப்படிங்கிற அறிகுறிகள் தோன்றனாகிறது அப்படிங்கிறது. இப்போ 2 வார்த்தைகள் அடுத்தடுத்து முதல்ல இயற்கை கருணை புரிந்ததுன்னு ஒரு பாசிட்டிவாவும், அதே இயற்கை வந்து இயற்கையின் கோளாறுகள் அவள் மீது தோன்றலாயின அப்படின்னு ஒரு இது எழுதுறது அவருடைய எழுத்தினுடைய சிறப்புன்னு தான் சொல்லணும். இன்னொன்னு சாத்தூர் தோழர் வந்து சாத்தூர் கணேசன் தோழர் சொன்னாரு. சென்னையில போய் இறங்குன பொண்ணு அவ வந்து எப்படி வந்து ஒரு அலங்கோல நிலையில் இருந்தாள் அப்படின்னு. எனக்கு அது வந்து அவள் வந்து சீரழிக்கப்பட்டாள் அப்படின்னு தோணல. ஏன்னா ஒரு பித்தம் இங்க இருந்து அவ்வளவு தூரம் அவ வந்து பிரயாணித்து போயிருக்கிறா. அங்க போய் இறங்கும் பொழுது ஒரு சித்த நிலையில், அதாவது புத்தி வந்து பேதலித்த நிலையில் ஒரு இருக்கக்கூடிய பெண் எப்படி இருப்பான்? இயல்பாக இருக்கக்கூடிய அதனுடைய உடையினுடைய சீர்திருத்தமோ இல்லைன்னா முடி கலைஞ்சிருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு தன்னை வந்து ஒரு பார்த்துக்கொள்ள தன்மையில இருந்திருப்பா. அந்த நிலை இல்லாமல் இருக்கிறதுனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கடைசி நிலையில அவர் கொடுத்திருக்கிறார்ல, உலகத்தினர் முன்பு ஆண்மையுடன் நடந்து கொண்டானு. அப்புறம் அவனுக்கு ஒரு எதிர்க்கிற ஒரு துணி வந்துருச்சு. என்னானாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னை வந்து எங்க அப்பா மீறினாலும் உன்னை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. அவள் அந்த நிலையில் இருக்கிறாள், கர்ப்பவதியாக இருக்கிறாள். ஒரு பித்து பிடித்த நிலையில இருக்கும்போது அவளை ஏத்துக்கிட்டார்ல, அது வந்து உண்மையிலேயே ஒரு ஆண்மை மிக்க ஒரு செயல்தான் அப்படின்னு. ஆனா இதை முதல்லயே செய்திருக்கலாம். இந்த மாதிரி செய்திருக்காரு. நல்ல கதை. வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சகானா நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நீங்க கதையவே நல்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அருமையான குறிப்புகள், அருமையான விளக்கங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் நன்றி. இந்த கதையில கடைசி முடிக்கிற நேரத்துல அவரு சொல்றது என்ன மாறுதல், கசங்கிய மலர், அந்த வரிகளும் பிறகாவது அவள் அவனை கண்டுகொண்டாலோ என்னவோ எனக்கு அது தெரியாது அப்படின்ற வரிகள் வந்து நம்மள ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. அந்த கதையோட முடிவை நம்முடைய இயல்புக்கு விட்டுட்டாரு அப்படின்றது தோணுது. நிறைய வரிகள் ரொம்ப நல்லா இருக்கு. அரசெல்வியம்மா, அது வந்து ஒரு எழுத்தினுடைய தன்மை எப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து ஆசிரியர் வந்து தீர்வை கொடுக்க முடியாது. இட்ஸ் லெஃப்ட் டு யூ. நீங்க இப்படி நினைச்சுக்கலாம், அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு விடுறது கூட ஒரு சிறப்பு தான். அது மாதிரி அவர் முடிச்சிருக்கிறாரு. அது நல்லா தான் இருக்குது. நம்ம பாசிட்டிவாவே நினைப்போம், அவ சரியா இருப்பா அப்படின்னே நினைச்சுக்குவோம். நன்றி. அது ரொம்ப சிந்திக்க வச்ச வரிகளா இருந்துச்சு. அடுத்து ஐயா, நமது பெருமதிப்பிற்குரிய சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதுமைப்பித்தனின் ஆண்மை என்ற கதையை சகானா மாணவர் தான், ஆனால் பெரிய முதிர்ச்சி அடைந்தவர் கதை சொன்னது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்லா ஒண்ணு விடாம ஆற்றலுக்காக எல்லாவற்றையும் தன்னுடைய குரலால், தன்னுடைய காந்த குரலால் நடித்து சொன்ன விதம் ரொம்ப அருமை. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பொதுவா மாமியார் கொடுமைன்னு சொல்லுவாங்க, இங்க வந்து மாமனார் கொடுமை. 2 பேருமே விடாக்கண்டம் குடாக்கண்டம் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. பொதுவா திருமணம் நடந்ததுமே அந்த சம்பந்ததாரர்களுக்கு இடையே ஒரு
கயிறு இழுக்கும் போட்டி இங்க இந்த சமுதாயத்துல நடக்கு. கயிறு இழுக்கும் போட்டி. அத மாதிரி இதையும் காட்டுறாரு. இதுல என்ன குழந்தை திருமணம் 2 பேரும் ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க. ஆனா குழந்தை திருமணம்னாக்குள்ள இன்னார்தான் அப்படின்னு தெரியாம பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா உருவம் இந்த வளர்ச்சி அடைஞ்சதுனால உருவம் தெரியாதுல்ல. அதனால பேரை சொல்லி கூப்பிட்டு தெரிந்து கொள்ளுகிறான். அது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான பதிவு. இவளுக்கு ருக்மணிக்கு ஏன் பைத்தியம் பிடிக்கிறது, மனம் பிறழ்வு, புத்தி சுவாதீனம் இல்லாம போறா அப்படிங்கிறதுக்கு சில காரணம் மன அழுத்தம் தான், வேற ஒண்ணும் இல்லை. பெற்றோரிடம் நடந்த உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறார், பரிதவிக்கிறார். ஊரார் பழிச்சொல் ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த மன அழுத்தத்தால் தான் அவள் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறாள். பிறகு சென்னை போன பிறகு முதல்லயே சீனிவாசன் ருக்மணியை பார்த்துருதான். அப்படித்தான் புதுமைப்பித்தன் எழுதுறாரு. அதனால அவர் ஒன்றும் கிட்டெல்லாம் போல. அது 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 ஒரு இது. அது அந்த எழுத்தாளர் விஜயலா தேரிராஜன் நம்ம சொன்னது மாதிரி அது புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கு, தலை விரிஞ்சு கிடக்கும், சேலை ஒழுங்கா இல்லாம இருக்கும். இந்த மாதிரி பல நாள் குளிக்காம இருந்தது. இந்த மாதிரி இருந்ததுனாலதான் கசங்கிய மலர்னு குறிப்பிடுதார், வேற ஒண்ணும் இல்லை. இதுல ஒரு இடத்துல புதுமைப்பித்தன் எழுதுறாரு பாருங்க, இத அழ வேண்டும் என்று இருந்தது, சிரிக்க வேண்டும் என்றும் தோன்றியது, சிரிக்க வேண்டும் என்றும் தோன்றியது. இந்த கதையை கண்ணதாசன் கட்டாயம் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு படத்துல ஒரு பாடல் எழுதியிருப்பாரு, சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகிறேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த புதுமைப்பித்தனின் வரிகளை வச்சுதான் படிச்சுதான் அவரு அந்த கதை பாடல் எழுதியிருக்கிறாருன்னு சொல்ல தோன்றுகிறது. இங்க வந்து ஆண்மைனா பொதுவா ஆளுமை. அது வந்து ஆத்தூர் பிள்ளை பரமேஸ்வர பிள்ளை இந்த 2 பேரும் இருவரின் செயல் வந்து ஆண்மை கிடையாது, சும்மா வரட்டு கௌரவம். நீ நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு 2 பேர் போற விவாதம் பண்ணாங்கன்னா 2 பேருமே பெரியவங்க இல்லை அப்படின்னு தான் முடிவாகும். இதுல இவன் கடைசியில தன்னுடைய தவறை அப்பா முன்னாடியும் உலகத்தின் முன்னாடியும் ஒத்துக்கொண்டான். அது தவறை ஒத்துக்கொள்வதுதான் வீரமாகும், ஆண்மையாகும். ரொம்ப அருமையான கதை. இந்த இப்போ வந்து பால்ய விவாகம் அவ்வளவு துப்புரவா இல்லாம போச்சு. அந்த காலத்துல இருந்த அந்த அவலத்தை புதுமைப்பித்தன் பதிவு செய்திருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. மீண்டும் சகனாவுக்கு குறிப்பாக பாராட்டும் வாழ்த்தும் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அருமையான ஒரு நல்ல ஒரு பின்னோட்டம், வழக்கமான உங்க பின்னோட்டத்தை இன்னைக்கும் சொல்லி மன்றத்தை பெருமைப்படுத்தினீங்க. அடுத்து சகானா அவங்க இணைப்புல இல்ல, அதனால புதிய கோணத்திலும் விடுபட்ட கருத்துக்களையும் சிந்தனைகளையும் கூறும் பெருமதிப்பிற்குரிய நம் பொதுச் செயலாளர் டாக்டர் மருத்துவர் ஐயா அவர்களை நிறைவுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஐயா வந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீமா ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒரு தெளிந்த நீரோடை போல கதையை நல்லா உள்வாங்கி, ஒரு காதல் கதை தான் இது வந்து. காதல் சொல்லக்கூடிய, ஆனால் ஆண் ஆதிக்கத்தை, ஆண்மை என்று சொல்லக்கூடியதை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு கல்யாணம், ஒரு கதை. பெப்பரமெண்ட் கல்யாணம்னு சொல்லுவார் இதை வந்து. அந்த பெப்பரமெண்ட் கல்யாணம்ன்றது, பெப்பரமெண்ட்ன்றது சின்ன சின்ன மிட்டாய். அந்த மிட்டாய் கல்யாணம்ன்றது ஆரம்பிக்கவே ஒரு பொம்மை கல்யாணம், மர பொம்மைகளை வச்சு நம்ம செப்பு ஜபாங்களை வச்சு நடத்திடலாம். ஆனா இந்த பையன் வந்து சின்ன பையனா இருந்ததுனால அதை பண்ணி பார்த்தாங்க. சீமாச்சின்ற அந்த பையன். இப்ப இந்த இதுல இன்னொன்னு அப்படியே பிராமண சடங்கு தான் அது. பொண்ணு மாப்பிள்ளைய வந்து மடியில உட்கார வச்சு இது பண்றது. அப்பயுமா சஷ்டியத்தை பூர்த்திக்கு முன்பே
தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை பயன்படுத்திக்கிறாங்கன்ட்டு ஒரு அடி அடிக்காரு. ஒரு சடங்கு முறை அதை வந்து அதை வந்து உயர்ந்த பண்பாடா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப போற போக்குல தட்டிட்டு போயிடுறாரு. இப்ப உள்ள கல்யாணம்னா என்ன? குலப்பெருமை கிளத்தும் கலகாரம்பம். கல்யாணன்றதே ஒவ்வொரு இவன் பெருசா அவன் பெருசான்னு கலகாரம்பம்ன்றாரு. ஒரு கலகம் ஆரம்பிக்குது அந்த இடத்துல. அப்படின்றவர் பிறகு இந்த ஆத்தூர் ஜமீனுக்கும் இந்த இவருக்கும் பரமேஸ்வரிக்கு இடையில ஒரு மோதல் போகுது. அந்த துவந்த யுத்தம் பார். துவந்தனா சமமானவர்கள் யுத்தம் நடத்துறது. 2 பேரும் சமமான. அவனுக்கு வந்து எப்படி நினைக்காரு இவரு, மாப்பிள்ளைன்னு ஒரு துரும்ப கிள்ளி போட்டாலும் அது நிமிர்ந்து நிக்கணுமா. அப்படிப்பட்ட குணம் வந்து ஆண் தான் பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த இது. அவனுக்கும் ஒரு ஊருக்கு போனோம்னா நல்லா பச்சனை நல்லா கிடைக்குது, விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்காங்க. ஒரு இந்த குழந்தை திருமணம் இருக்கிறப்ப பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லயும் என்ன செய்வாங்க அப்படின்றதெல்லாம் உள்ள கொண்டு வர வருஷத்துக்கு ஒரு தடவை இவனை அங்க அனுப்புறது. அங்க போயிட்டு அந்த குறையில எல்லாம் எழுதி வச்சுக்கிறது. நீ இதை சரி பண்ணல செய்யல அப்படின்ட்டு இவர் வந்து இந்த பண்றது. இதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர இவர் குதூகலம் வருது. ஏன்னா எப்படியாவது இவன் வளர்ந்துட்டான்னா கட்டாயம் அவளும் பெரிய மனுஷி ஆயிட்டானா இப்ப சாந்தி முகூர்த்தம் ஒண்ணு நடக்கணும், இல்ல எங்கேயாவது ஒண்ணும் அப்ப அந்த ஆத்தூர் ஜாம்னா நல்லா பிடிச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பிறகு அவ இதாகிறா. அப்புறம் வந்து இவன் தற்கால கல்வி முறையும் ஒரு அடி அடிக்கிறாரு. ஏன்னா இவன் வந்து படிக்கிறான்ல, படிக்கிறவனுக்கு அந்த பாட புத்தகங்கள்ல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கு. அப்ப அதை வந்து பெரிய இதா எடுத்துக்கிறான். ஆனா இந்த கால பள்ளிக்கூடம் பகுத்தறிவை சொல்லி கொடுக்கல, ஏதோ ஒண்ணு சொல்றது. அப்ப சொல் மந்திரமா கை மந்திரமான்னு ஒரு வார்த்தை வைக்காது. சொல் மந்திரத்தை விட கை மந்திரம் வந்து நிறைய வேலை செஞ்சு ஒருவேளை அடிப்பாரான்னு தெரியல. அவங்க சீமாசு வந்து அடிச்சிருந்திருக்கலாம். அப்புறம் அந்த நாவல் பத்தி உள்ள போறாரு. இந்த மாதிரி ஆகிறப்ப அவங்க வீட்டுல சடங்கு நடக்குது, இவங்க யாரும் போல. அதுக்கு அவரு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது ஒரு குரூர மனம் எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு விருந்து கொடுக்காரு. இந்த சீமாசனுடைய அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்ததுக்காண்டி அவன் துன்பப்பட்டா அப்படி ஒரு ஆனந்தம், சம்பந்தக்கார துன்பப்பட்டா அந்த ஆனந்தம். அப்ப ஒரு விருந்து கொடுக்குறாரு. இதுக்கு இடையில இவன் வந்து கடிதம் எழுதுவான்னு எதிர்பார்க்கான். ஏன்னா நாவல்கள் அப்ப வந்து நாவல்கள்ல காதல் நாவல்கள்ல கடிதம் எழுதணும். ஒருவேளை கடிதம் எழுதலைன்னா என்னவா இருக்கு, அவன் வந்து வேற யாரையோ ஒருத்தனை லவ் பண்றான்ற மாதிரி நாவல்கள்ல இருக்கு. அந்த நாவல்கள் தான் இவங்களுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்குது. புது உறவுகள் இதெல்லாம் அப்ப புதுசு புதுசா வர்றப்ப இப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த பிரம்ம சமாஜம்ன்றதையும் உள்ள கொண்டுறாரு. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் ஆலம் மேல் ஆரம்பிக்கப்பட்டது. அது வந்து பெண்களுக்கான சீர்திருத்தம் பண்ணது, மறுமண திருமணம் செஞ்சது, குழந்தை திருமணத்தை எதிர்த்தது. அப்ப அங்க போய் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த இதுக்காண்டி அதை கொண்டு வந்தாரா அப்படின்றது கூட பார்க்கலாம். பிரம்ம சமாஜம்னு கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இவன் போய் அந்த காதல் அந்த உறவையும் ரொம்ப லேசா ஒரு குழந்தைத்தனமான இதோட குஞ்சு எதுன்று முடிச்சிடாரு. அங்க வந்து அவங்க 2 பேருக்கு இடையில உறவு நடந்தது. அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப நாகரிகமா அடுத்து கடந்து போயிட்டாரு. கடந்து போனா இவன் படிக்க போயிடுறான், அவ வரல, அவ வந்து பிரெக்னென்ட் ஆறா, அந்த இதெல்லாம் போய் அவ வந்து மனநிலை பிறண்டு அவளுக்கு வந்து ஒரு உறுதி இருக்கு. இதுல என்ன கல்யாணம் தாலி கட்டினவன் தானே, அவன் கூட ஆச்சரியப்படுறான். ஆத்துல வந்து கூப்பிட்டப்ப நம்ம கூட வந்துட்டாளே அப்படின்னு. புருஷனோட போறதுல என்ன இருக்கு, அவ வந்து ஒரு தெளிவான பொண்ணாதான் முதல்ல இருந்திருக்கான். பிறகு இந்த சமூகம் வந்து அவளை வந்து ஒரு தன்னுடைய கணவனோடு உறவு கொண்டு கர்ப்பமானதுக்கு இந்த சமூகம் அவளை போட்டு படுத்தி அவளை வந்து ஒரு புத்தி பிறல்வடைய செய்து, ஆனாலும் அதுல ஒரு உறுதி இருக்கு, அவனை எப்படியாவது பாத்துறணும், அதை தாண்டி அவளுக்கு வேற எதுவுமே இல்லை. இன்றைய அந்த காலத்தினுடைய பெண்களினுடைய இதுக்கு இப்படிதான் இருந்தது. அதை வந்து இவன் ஏத்துக்கிறான். இந்த கதைக்கு ஏன் ஆட்சிகள்னு வச்சுட்டு பிறகு ஏன் ஆண்மைன்னு வச்சுக்காரு. இந்த ஒரு பெண்ணுடைய சாதாரண ஒரு இயல்பான பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்தது யார் அப்படின்னு கேள்வி வச்சோம்னா, ஒண்ணு ஆத்தூர் பண்ணியாரு, இன்னொரு வந்து இந்த பரமேஸ்வரையரு. இவன் வந்து ஒரு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஆண்மகனா இவன் இருந்திருக்கான். நல்ல ஆண்மகனா இன்னும் கூட அவன் முதலே போய் அவளை கூட்டு வந்திருக்கணும். இந்த மாதிரி அவ ஒரு லெட்டர் எழுதியிருக்கால, இந்த மாதிரி நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு. அப்ப தார்மீக பொறுப்பை எடுத்து அவன் போயிருந்திருக்கணும். அப்ப போனதுக்கான காரணத்தையும் சொல்றாரு நாவல்ல. வந்து அந்த காலத்து நாவல்ல இந்த மாதிரி கடிதம் வரலன்னா அந்த பொண்ணு வேற யாரையோ லவ் பண்றான்னு அர்த்தம். அப்ப அவளை போய் பார்க்கணும், அந்த ஒரு எண்ணம் அவன்கிட்ட இருந்திருக்கு. அதனாலதான் காதலினால் பாசத்தினால் போனான்னு அவர் சொல்லல.
அந்த இடத்துல போயிட்டு, ஆனால் அவருக்கு 2 பேருக்கு உறவு இருக்கு. ஆனால் அதே தார்மீக பொறுப்பு வந்து இவனுக்கு இருந்திருக்கணும். இவன் போய் அவளை கூப்பிட்டுருக்கலாம். அது வந்து செய்யல இவன். அப்ப ஆனால் கடைசியில இவ புத்தி பேதலிச்சு வந்தாலும் இவன் அவளை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராக அவனை காட்டிடுறாரு. அப்ப இந்த ஆண்மை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க இதுக்குள்ள ஒரு சாதாரண ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை எவ்வாறு சூறையாடப்படுகிறது. அது வந்து குழந்தை திருமணத்திலிருந்து நீங்க வந்து பெரிய ஆளா வர வரைக்கும் அவளுடைய வாழ்க்கையில அவ வந்து எந்த இடத்துலயும் முடிவு பண்ண முடியாம இப்படிதான் பெண்கள் வாழ்க்கை இருக்குன்னு மிக அருமையா முடிச்சிருக்காரு. குழந்தை திருமணம் பத்தி காந்தியை பேசியிருக்காரு. பாரதி காந்தியை வந்து மிஸ்டர் காந்தி யூ ஆர் ராங் அப்படின்னு சொன்ன இடம் கூட இருக்கு. பெண் விதவைகளின் பரிதாப நிலைமை இப்படி ஒரு பாரதி கட்டுரை இருக்கு. அவர் வந்து காந்தி வந்து எழுதியிருப்பார். அந்த இதுல ஒரு பட்டியல் கொடுத்திருப்பாங்க. 2 வயது கீழே உள்ள பெண் விதவைகள் வந்து நீங்க வந்து குழந்தை திருமணம் நடக்குது. இதுல சீமாஸ் இறந்திருந்தா அந்த அவ என்ன ருக்குமணி யாரு? விதவை. அப்படி விதவைகள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. காந்தி அதை வச்சு எழுதுறாரு, ஒரு கட்டுரை எழுதுறாரு. காந்தி வந்து சுதந்திர போராட்டம் மட்டும் வாங்கி கொடுக்கவில்லை. அவர் பல சமூக பிரச்சனைகளையும் பேசியிருக்கிறார் அவருக்கு தெரிந்த நியாயத்தின்படி. அந்த நியாயத்தின்படி அவர் என்ன சொல்லுவாருன்னா, விதவை மறுமணம் தான் சரி. ஆனால் நான் வந்து வைதீக இந்து, ஏன் மனசு ஒத்துக்காது, அதுக்கு பிரம்மச்சாரியா கூட இருந்துட்டு போயிடலாம். ஒரு விதவை மறுமணம் செய்யணும். ஒரு ஆண் வந்து இதுக்கு முன்னாடி திருமணம் ஆகாத ஆண் வந்து விதவையாக இருக்கக்கூடிய குழந்தை விதவைகளை திருமணம் அப்போ லிஸ்டே கொடுப்பாரு. அந்த லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா அரண்டு போயிருவோம். 2 வயசு கீழே வந்து 10,000 பேரோ எவ்வளவு இருப்பாங்க. 5 வயசு கீழே 1,00,000 பேர் இருப்பாங்க. 10 வயசு கீழே 15 வயசு கீழேன்னு ஒரு பெரிய டேட்டா கொடுத்துட்டு அந்த காந்தி எழுதியிருப்பாரு. அதுல உள்ள தீர்வு என்ன சொல்வாருன்றதுலதான் காந்திக்கும் பாரதிக்குமான ஒரு வேறுபாடு இருக்கும். காந்தி என்ன சொல்லுவாருன்னா, விதவை மறுமணம்ன்றதான் கரெக்ட். விதவைகளை மறுமணம் செய்து கொள்ளணும். ஆனா என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப என்ன செய்யலாம்னா, பிரம்மச்சாரியா இவன் வந்து மீண்டும் ஒரு முறை புது கல்யாணமே ஆகாத ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறத விட இவன் பிரம்மச்சாரியா இருந்துக்கலாம். பாரதிங்கிறக்குள்ள ஒரு கேள்வி வைப்பார். பெண் விதவைகளை குறைக்க வேண்டும் என்று காந்தியிடம் போனால் ஆண் விதவைகளின் எண்ணிக்கையை அதிகமாக்கிறாரே, மிஸ்டர் காந்தி யூ ஆர் ராங் அப்படின்பா. அந்த அளவுக்கு இந்த பெண் விதவைகளினுடைய துயரம், குழந்தை திருமணத்தினுடைய துயரத்தை காந்தியும் பாரதியும் பேசியிருப்பாங்க. ஐயா பனிச்சொல்லி பாலகிருஷ்ணன் ஐயா அதெல்லாம் கொஞ்சம் காந்தியை தொட்டாங்க. அதனால கருத்து சொல்றேன். ஒரு நல்ல ஆண் உணர்வு, ஆண்மை, ஆண் ஆதிக்கம், இதுல வந்து ஒரு சாதாரண இயல்பான ஒரு பெண் குழந்தை எவ்வாறு அவருடைய வாழ்வு சீரழிக்கப்படுகிறதுன்றத மிக அருமையா சொல்லிட்டாரு. அனைவருக்கும் நன்றி. பொதுவாக அந்த சீமா பொண்ணு ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒரு இளங்கலை படிக்கிற பொண்ணு மாதிரி இல்லை, ரொம்ப அருமையா அந்த கதையை உள்வாங்கி மிக சிறந்த முறையில் சொன்னாங்க. அனைவருக்கும் நன்றி. அருமையான கருத்துக்களையும் விளக்கங்களையும் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா, நாளைய நிகழ்வுங்க என்னவா? நாளை கதை நாளைக்கு சொல்லிடுவோம். சரிங்க. ஆகவே இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை